எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் உங்களை ஒரு அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல நாள். இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபேசு சபையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்த புத்தகத்திலே 7 சபைகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் முதலாவது சபை எபேசு சபை. எபேசு சபை எல்லா நல்ல காரியங்களையும் சொல்லுகிறார். பாருங்கள், பொறுமையை பற்றி சொல்லுகிறார், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை பற்றி அவர் இனங்கண்டதை பற்றி சொல்லுகிறார், சைத்ததை சொல்லுகிறார், உபத்திரவத்தில் அவர் கூட வந்ததை சொல்லுகிறார். நிறைய காரியங்களை அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். ஆகவே என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து சரி செய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பத்ம தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதை பார்க்கிற பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம், உயர்ந்தவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசியனாக இருக்கலாம், பழையவர்களாக இருக்கலாம், புதியவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் நன்மைகள் என்று பெயரெடுத்து நம்முடைய பொறுமை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய உபதேசம், நம்முடைய காரியங்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருந்து இன்றைக்கு சாதித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் யோவானுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆதியிலிருந்த அன்பை, ஆதியிலிருந்த அந்த காரியத்தை நீ விட்டு விட்டாய். ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நேரத்தில் நம்முடைய பழைய நிலை, நாம் ரட்சிக்கப்பட்ட போது, ஊழியத்துக்கு வந்தபோது எப்படிப்பட்ட அன்போடு கூட, எப்படிப்பட்ட ஆண்டோடு உறவு, ஊழியத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே தேவனோடு உறவு கொள்வது நாம் இருந்தோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நேரங்கள், இந்த நாட்கள் வருகிற நேரம், நமக்கு வேலை பழுகள், ஊழியங்கள் அதிகமாய் கொடுக்கிற நேரம், நாம் ரட்சிக்கப்பட்டு காலத்துக்கு காலம் வேதாத்தை படித்து கொண்டு போகிற போது இன்றைக்கு ஆதியில் இருந்த நிலைமை போவது கஷ்டமாக இருக்கிறது. பிஸி, எல்லாரும் பிஸி என்று சொல்கிறார், எல்லாரும் ஊழியம் என்று சொல்கிறார்கள், எனக்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், நீங்கள் ஆதியிலிருந்த அன்புக்கு திரும்புங்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யலாம், எவ்வளோ சாதனைக்கு ஆளராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளராக இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஆதியில் இருந்த அந்த உறவு, ஆண்டவருக்கு உங்களுக்கு இந்த அன்பு, கர்த்தருக்கும் ஆண்டவருக்கு இந்த உறவிலே நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்த நேரத்தை வேற ஒன்று எடுத்திருக்கிறதா, வேறொரு காரியம் எடுத்திருக்கிறவங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆதி உறவுக்கு திரும்புங்கள், ஆதி அன்புக்கு திரும்புங்கள். எனது கடைசி காலம் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் ஆதியிலே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலிருந்த அன்பு குறைந்திருக்குமானால், அந்த ஜெபம் குறைந்திருக்குமானால், அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம் குறைந்திருக்குமானால், அந்த சாட்சி வாழ்க்கை குறைந்திருக்குமானால் அது நமக்கு ஆபத்தென்று ஆண்டவர் சொல்கிறார். எபேசு சபை போல் உங்களையும் சொல்கிறார், எந்த நிலைந்து விழுந்தா என்பதை இணைந்து ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட வாழ்க்கை செழிப்பாகும், நீங்களும் சுகமாக இருப்பீர்கள். எபேசு சபை நல்ல காரியம் சொன்ன ஆண்டவர் உங்களை என்னையை சொல்கிறார். அதே போல் அந்த நிலைக்கு திரும்பி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.